கண்கள் மூடி கரங்கள் குவித்து என்னுடைய நந்தி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரை உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இரண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, அரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டனுடைய பொதுக்காலம் 31வது ஞாயிறு வழிபாட்டிற்குள் நாம் ஒவ்வொருவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்க நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. Gospel of Mark chapter 12 verse 34. மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையை நம்ம எடுத்து சத்தமாக வாசிக்கலாம். இந்த இறைவார்த்தையை. அவர் அறிவுத்திறனோடு பகிர்ந்தளித்ததைக் கண்டு இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஓகே, மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தையை. Gospel of Mark chapter 12 verse 34. மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையை ஒரு முறை கூட நல்ல சத்தமாக வாசிப்போம். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடம் கேள்வி கேட்ட மறைநூல் அறிஞருக்கு அவர் சொன்ன ஒரு காம்ப்ளிமெண்ட். மேபி அவர் கேட்ட அந்த கேள்வி, அவர் சொன்ன பதில், அந்த கான்வர்சேஷன், அதற்கு அவர் கொடுத்த ஒரு சன்மானம், ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது ஆண்டினுடைய பொதுக்காலம் 31வது ஞாயிறு வழிபாடு. இந்த வழிபாட்டில் நம்ம எல்லாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக இறந்த நம்பிக்கையாளர்கள், இறந்த விசுவாசிகளுடைய நினைவை கொண்டாடக்கூடிய மாதம். அது ஒரு வேளை நம்முடைய குடும்பத்தில் இருந்து போன தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மனைவி, கணவன், குழந்தைகள், சொந்த பந்தங்கள், இவங்களெல்லாம் நம்ம நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை உங்களையும் என்னையும் பார்த்து, தேவசகாயம் பிள்ளை, நீ இறை ஆட்சியிலிருந்து தொலைவில் இல்லை அப்படின்னு ஒருவேளை நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுப்பாரா? நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இறை ஆட்சியிலிருந்து நீங்களும் நானும் தொலைவாக இருக்கிறோமா அல்லது இறை ஆட்சிக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இறை ஆட்சியிலிருந்து தூரமாக இருக்கோமா இறை ஆட்சிக்கு அல்லது பக்கமாக இருக்கோமா? பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது? ஏன் சொல்ல மாட்டேங்க? சத்தமாக சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, இப்போது ஒரு வேளை காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கம்தான் இருக்கிறோம். எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கம்தான் இருக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம். ஒருவேளை எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் யார் எடுத்தாலும் நான் முதல்வன், நான் முதல்வன், தமிழக முதல்வரே, எதிர்கால முதல்வரே, நிகழ்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கனவாக இந்த நாட்கள் இருக்கு, குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மறைநூல் அறிஞரை பார்த்து சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், இறையாட்சியிலிருந்து தூரமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இறையாட்சிக்கு பக்கமாக இருக்கிற. அன்புக்குரியவர்களே, எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காம்ப்ளிமெண்டரி கிஃப்டை இந்த மறைநூல் அறிஞருக்கு கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவருக்கு சொல்கிறாரு? இவர் சொன்ன உடனே யாருமே அதுக்கு மேலே அவர்கிட்ட கேள்வி கேட்க துணியவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? உடனே டக்குன்னு சொல்லிடுவார், நீ இறையாட்சியில் தூரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவார். ஒருவேளை கேள்வி கேட்டால், ஒருவேளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கேள்வி கேட்டால் நீ இறையாட்சிக்கு தூரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாரோ என்ற எண்ணத்தோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருமே கேள்வி கேட்கவே துணியல. இப்போ நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம், இறையாட்சியிலேருந்து நம்ம தூரமாக இருக்கிறோமா பக்கமாக இருக்கோம்? அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு பயணம் செய்து
திங்கட்கிழமை ஒரு திருப்பலி வேளாங்கண்ணியில், அந்த திருப்பலிக்காக தனி ஜெபத்திற்காக சென்றிருந்தேன். அந்த திருப்பலிலாம் முடிஞ்சிச்சு. மாலை வேளையில் இந்த ஜெபமாலை மாதம் அந்த மாதத்தினுடைய நிறைவுக்குள்ளாக அப்படின்னு சொல்லும்போது சுத்தீரும் வந்து தேர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக எல்லாம் தயாரிப்பு இருந்துச்சு. வழக்கமாக அந்த கடற்கரையை நோக்கி போய் அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த கடற்கரையை பார்த்து ஜெபிப்பது எனக்கு ஒரு வழக்கம். அப்படின்னு நான் கடற்கரையில் நடந்து போகிறேன். அப்போ ஒரு வயசான ஒரு அம்மா, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும், கையில் ஒரு கூடை எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தாங்க. தம்பி, ஜோசியம் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. 100 ரூபா தான் தம்பி, ஜோசியம் பாருங்க. நான் எதுவும் ஆன்சரே பண்ணலை. நான் ஆன்சர் அபவுட் டு சே, அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது அதிகாரம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு காரியத்தை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த அம்மாட்ட கேட்குற, அம்மா உங்களுக்கு எதுமா சொந்த ஊர்? ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க. என் சொந்த பந்தங்கள்லாம் சேலம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படி. இப்போ நான் அவள்கிட்ட சொன்ன ஒரு காரியம்மா, சாரிம்மா, நான் இது மாதிரி நான் ஜோசியம்லாம் நான் பார்க்குறதில்ல, இந்த கை பார்த்து ஜோசியம் சொல்கிறவங்க அந்த மாதிரிலாம் ஜோசியம்லாம் நான் பார்க்குறதில்ல. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, ஓகே 100 ரூபாய்க்காக அவங்க வந்து நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு 100 ரூபா அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு தோணுது. அன்புக்குரியவர்களே, அப்படி சொல்லி முடிச்சோன்னா அந்த அம்மா என்னை கடந்து போயிட்டாங்க. கிருஷ்ணகிரி மறைவட்டத்திற்குள், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில், ஒரு வேளைங்க யாராவது இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரில, திருமணம் ஆகாத, நீங்கள் கூட ஒருவேளை இதை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரில, ஒருவேளை நான் சொல்லி இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் ஒரு முறை செக் எதுவும் பண்ணி பார்த்துடாதீங்க. கிருஷ்ணகிரி மறை மாவட்டத்திற்குள்ள, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளார இது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள், அங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஜோசியக்காரர் இருக்கிறார். அந்த கம்ப்யூட்டர் ஜோசியக்கார்ட்ட போய் நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க, அவர் சொல்லக்கூடிய அந்த ரெக்டிஃபிகேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் அநேக நபர்கள் அவரிடத்துல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எருசலேம் தியான மையத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் சோகத்தூர் தியான மையத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க, அங்கேயே காணா தியான மையம் இருக்கிறது, நற்கருணை ஆண்டுகிட்ட வருவாங்க, திருப்பலியில் பங்கெடுப்பாங்க, எல்லா காரியங்களும். ஆனால் கல்யாணம் நடக்கலையே, அதனால் கம்ப்யூட்டர் ஜோசியக்கார்ட்ட போயிடுவோமோ? போய் பிரியமானவர்களே, பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்த்து, இன்றைக்கி எனக்கு அந்த குடும்பம் எனக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் வந்து திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, போயிட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குருக்கள் தியானம் 2024 தமிழக திருச்சபையில் அல்ல, இந்திய திருச்சபையிலே ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. an era of light பொது நிலையினர்களுக்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் அவர் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், எஸ் ஐ நோ தட் ஐ ஹவ் டேக்கன் a risk. பொது நிலையினர்களை நான் வரவழைத்து குருக்களாகி உங்களுக்கு இந்த தியானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த அரேஞ்ச் பண்ண அந்த நாளிலிருந்து நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். சகோதரர் கிரேஷியஸ் அப்படின்ற அந்த நபர் இன்னைக்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் 25 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரியமானவர்களே, காலத்தினுடைய அறிகுறிகள், சயின்ஸ் ஆஃப் டைம், அருட்தந்தையர்களே, இந்த காலத்தின் அறிகுறிகளை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பங்கு மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களால் போதிக்க முடியாது, இறைவார்த்தை குறித்து போதிக்க முடியாது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் அவர் சொன்னார். நாங்கள் வந்து சவுத்தில் இருக்கிறோம், எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு போவாங்க, கடற்கரைக்கு போவாங்க. அப்படி கடற்கரைக்கு அவங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஒரு போட் வச்சுக்கிட்டு அவங்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு அவங்க செலவு பண்ணணும்னா ஏறக்குறைய 2 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அந்த போட்டில் வேலை செய்ய போகிறவங்க, அதுக்கு வந்து டீசல், பெட்ரோல், அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு நாள் தொழிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமான மீன்களை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு அது லாபமா நஷ்டமா? லாபம். பிரியமானவர்களே, இங்கே கடற்கரை பக்கம் சவுத் சைடில் இருக்கவங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களிலும் ஆலயங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கும். ஸோ எல்லாரும் அப்படி ஆலயத்துக்கு வந்து திருப்பலியில் பங்கெடுத்துட்டு இவங்களும் தொழிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த இறை வாரத்தில் சொன்ன போன திருத்தூதர்கள் சொன்ன போல, ஆண்டவரே இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றுமே கிடைக்கலாண்டவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அவன் தொழிலுக்கு போகிறான், வெறுங்கையாக வர்றான். அன்புக்குரியவர்களே, இதே
சகோதரர் கிரேசிஸ் அவர்கள் சொன்ன அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்லி சூனியம் பண்ணக்கூடியவன், அந்த மை மாந்திரிகம் பண்ணக்கூடியவன், அந்த நபர்களோடு அவர் ஏதோ ஒரு பேர் சொன்னார், நான் அந்த பேர் மறந்துட்டேன். பட் அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட போனால் நம்ம ஆட்களே வந்து வாப்பா அந்த இடத்துக்கு போனால் அங்கே போய் அவன் ஏதோ சொல்கிறான், அதை நீ எடுத்துகிட்டு போய் உன்னோட போட்டில் வச்சுன்னா நீ கடற்கரைக்கு போனேன்னா அவ்வளோ தொழிலில் உனக்கு மீன் கிடைக்குது, லட்சக்கணக்கில் நீ சம்பாதிக்கலாம். அன்புக்குரியவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த மீன்லாம் ஃபாதர்ஸ் கருப்பு கலரில் இருக்கும். அது ஏதோ ஒரு மீன் சொல்கிறார், பார்த்தாலே பயமாக இருக்கும் எங்களுக்கு தொழில் இந்த இறைவார்த்தை போதிக்கக்கூடிய நபர்களுக்கு. ஆண்டவரை நம்பி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வர்றேன், வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்கலை. அந்த பக்கமாக போகக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் அல்லது ஒரு வேளை இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம சில நேரங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது போல் இன்றைக்கி ஒரு அகலமான ஒரு பாதைக்குள் போகக்கூடிய ஒரு கூட்டம். நம்மள என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நமக்கு தெரிகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. இன்றைக்கி இறை வார்த்தையில் நம்ம வாசித்தோம், எடுத்து வாசிச்சிருவோமா அந்த இறை வார்த்தையை? இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம், இணைச்சட்டம் 6வது அதிகாரம், இறை வார்த்தை இணைச்சட்டம் 6வது அதிகாரம், புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 3. 6வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 3. வாசிக்கலாமா சத்தமா? இஸ்ரேலே அவற்றுக்கு செவிகொடு, இஸ்ராயேலே அவற்றுக்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்ல, நீ அவற்றுக்கு செவி கொடுன்னா எவற்றுக்கு செவி கொடுக்கணும்? கடவுளுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். கட்டளை என்ன? 4வது வசனம் வாசிங்க. என்ன கட்டளை? இந்த கட்டளைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் உன்னுடைய வாழ்க்கையில நீ நலம் பெருகுவாய், பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த நாட்டிலே ஆண்டவர் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் சொன்னாரோ எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். வாசிப்போம் அந்த இறை வார்த்தை. என்ன இறை வார்த்தை அது? என்ன கட்டளை அது? இஸ்ராயேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். ஓகே, இப்போ இந்த இறை வார்த்தையில நமக்கு தெரியும், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம அவரை அன்பு செய்யணும், அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்னுடைய வீழ்ச்சியில், என்னுடைய தொழிலில் நஷ்டத்தில், என்னுடைய வாழ்வில் கஷ்டத்தில் எல்லாரும் என்னை கைவிட்ட போது மிக அழகாக இன்றைக்கி திருப்பாடல் பாடினாங்க. அப்போ நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி அந்த திருப்பாடல் நம்ம பாடின அந்த திருப்பாடலை கொஞ்சம் பாடிடுவோமா? சகோதர ஆசீர்வாதம் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினார், அதை பொருள் உணர்ந்து பாடினார். ஆண்டவரே, என்னுடைய நெருக்கடியான வேலையில் நான் யாரையும் நோக்கி இல்லை, உங்களை நோக்கி தான் கூப்பிடுவேன் ஆண்டவரே. என் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, என் பேரை கெடுக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது ஆண்டவரே, உங்களுக்கு நான் பணி செய்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எப்படி இருந்தாலும் என்னை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் நான் வந்து எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, குடும்ப வாழ்க்கையில் எல்லாருக்கும் நான் நல்லதான் நினைக்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னை அப்படி புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய வழிகளில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை இருக்கிறது. இப்போ இதுதான் இந்த திருப்பாடல் சொல்கிறார். என் நெருக்கடி வேலைகளில் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி மட்டும்தான் மன்றாடுவேன். திருப்பாடலில் வாசித்தோம். என்ன திருப்பாடல் வாசித்தோம்? திருப்பாடல் 18வது அதிகாரம், இறைவார்த்தை 1, 2, 3 அப்படியே எடுத்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வத்தை விட்டு இன்னைக்கு பல இடங்களுக்கு நாம் ஓடுவதற்கான காரணம், நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படியே நான் ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில நேரங்களில் சில இடையூறுகள், சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுகிறேனா? அல்லது எப்பா இவர் கூட இருந்தால் பிரச்சனை நம்ம இதை விட்டுட்டு இந்த ஜோசியக்காரன்ட்ட போகலாமா, இந்த கம்ப்யூட்டர் ஜோசியக்காரன்ட்ட போகலாமா, இல்லை இந்த சூனியம் செய்யக்கூடியவர்கிட்ட போகலாமா? பிரியமான சகோதரி சகோதரிகளே, அப்போ இப்படி செல்லக்கூடிய நபர்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்களா? அவன் சொல்கிறான், ஃபாதர் அவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க,
ஆண்டவருக்கு விரோதமா இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு சம்பாதிக்கிறான், அவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கிறான், நல்லா தானே இருக்கான். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு வேளை கொஞ்சம் கோவத்தில் சொன்ன அவனுக்கு என்ன கேடு, நல்லா தானே இருக்கான். என் வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவருக்காக தான் இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டம் சொல்றமா இல்லைங்களா? யோசிச்சு பார்த்துக்கோங்க பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுங்க, என் நெருக்கடி வேலைகள் ஆண்டவரை நான் உண்மை நோக்கி தான் மன்றாடுவேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க தான் என்னுடைய அடைக்கலம், நீங்க தான் என்னுடைய கேடயம், நீங்க தான் என்னுடைய அரண். அப்படி நம்மளால் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுதா? எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு நோய் வந்தாலும் சரி, நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் ஆண்டவரைத்தானே வழிபடுறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்? பாடுவோம் இந்த பாடல். திருப்பாடல் 18. என் நெருக்கடி வேலைகள் ஆண்டவரே உம்மை நோக்கித்தான் நான் மன்றாடு. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே மன்றாடினே. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே மன்றாடினே. சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து பாடலாம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் எல்லாரும் சேர்ந்து மன்றாடினே மன்றாடினே. இந்த கைகளை உயர்த்தி, என் நெருக்கடி வேளையில் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடம் மன்றாடினே உங்க பிரச்சனைகள் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து, நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே மன்றாடினே. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே மன்றாடினே. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினே மன்றாடினே. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் நம்ம ஆண்டவரை வந்து நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு காரியம் சிலருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பலருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். நான் சொல்கிற விஷயம், நம்முடைய நெருக்கடியான வேலையில் ஆண்டவரே இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு மட்டும்தானே ஊழியம் புரிகிறேன், உங்களுக்கு மட்டும்தானே பணி செய்கிறேன், என்னுடைய திறமைகள் எல்லாம் நம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறேன், ஆலயம் சார்ந்து தானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி? பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னுடைய நெருக்கடியான வேலைகளில் நீ ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு இணை சட்டம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்வது போல, என்னுடைய நெருக்கடி வேலைகளில் மட்டும் இல்லை, சில பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நேரத்தில் அவங்களால ஆண்டவரை தேட முடியல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் நம்ம ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் ஒரு வேளை வந்து வழித்தடம் தான் பிரச்சனையா, நேரம் தான் பிரச்சனையா, எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இருக்கு. இங்கே 2 மணி நேரம் பூச, சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் 1 மணி நேரம் பூச, சில இடங்கள்ல அரை மணி நேரம் பூச, திருப்பள்ளி உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமில் பங்கெடுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் பூசை கூட போகக்கூடாத கூட்டம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் எவ்ரிதிங். என்கிட்ட அழகு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்னோட திறமை இருக்குது, என்கிட்ட தொழில் இருக்குது, எல்லாமே இருக்கு, எனக்கு எதுக்கு ஆண்டவர்? ஒரு வேளை திரைப்படத்தினுடைய டயலாக் சில பேர் கோச்சிக்குவீங்க, பட் இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்னா, கடவுள் இருந்தால் நல்லா தானே இருக்கும், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நல்லா தானே இருக்கும். புரிய சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு அநேக நபர்கள் அவர் இருக்கார் ஒரு மூலையில், எனக்கு அவர் தேவையே இல்லை, ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஐ ஹேவ் எவ்ரிதிங். பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இன்னைக்கு முதல் வாசகமும் சரி அல்லது நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 2 கட்டளை தான். மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2 கட்டளை, இந்த முதன்மையான கட்டளை, இந்த 2வது இணையான கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அவங்களுக்கு நிறைய கட்டளைகள் இருக்குது. அது எத்தனை கட்டளை இருக்கு எல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கட்டளைகள் யூத மக்கள் வச்சிருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொன்ன 2 கட்டளை. ஒன்று, உன் கடவுளை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு,
அப்படியே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நீ அன்பு செய்யணும், உன் சகோதரனை அன்பு செய்யணும். எப்ப எந்த மனிதனுடைய வாழ்வில கடவுளை முழுமையாக அன்பு செய்ய முடியலையோ, அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க முடியலையோ, அவனுடைய வாழ்க்கையில அடுத்த மனிதனை, அடுத்திருப்பவனை, அவனுடைய குடும்ப உறவுகளை, மற்ற நபர்களை குறித்து அவன் கவலையப்பட மாட்டான். ஒருவேளை மற்ற நபர்களை அவன் வந்து நேசிக்கிறான், அன்பு செய்கிறான், உதவி செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய கடவுளையும் அவன் அன்பு செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய சமூக பணிக்கும் மற்ற நபர்கள் செய்யக்கூடிய சமூக பணிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம் செய்யக்கூடிய எல்லா சமூக பணியினுடைய அடித்தளம் என்னன்னா, எனக்கு கடவுள் தான் எல்லாம். என் வாழ்க்கையில என்னுடைய நெருக்கடியான வேலையில மட்டுமல்ல, மகிழ்ச்சியான வேலைகளிலும் நான் ஆண்டவரை மட்டுமே என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டு. அதான் திருப்பாடல் 121 சொல்கிறது, ஆண்டவரே மலைகளை நோக்கி மட்டும்தான் என்னுடைய கண்களை உயர்த்துகிறேன். இப்ப இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கொஞ்சம் அசந்தா கூட, சரி வயசான அம்மா 100 ரூபாய் தானே, 100 ரூபாய் வந்து நம்ம சும்மா கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அம்மா தானே, எதுவுமே நம்ம சும்மா கொடுக்க மாட்டோம். பரவாயில்லப்பா, சொல்லுங்கம்மா உங்க சந்தோஷத்துக்கு அப்படின்னு கையை நான் நீட்டலாமா? நீட்டலாமா? நீட்டினா முடிஞ்சு, அவ்வளவுதான். கையை நீட்டினா முடிஞ்சு சொல்லி. முதன்மையான கட்டளை, உன் கடவுளாகி ஆண்டவருக்கு மட்டும் நீ முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லா நலமும் ஆசீரும் பெறுவாய். ஜோசியம் தான் நான் பார்த்துட்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து போகிறாய். என் ஆண்டவர் என் மகனுக்கு என் மகளுக்கு உரிய நேரத்தில் திருமண பாக்கியத்தை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், வேலை வாய்ப்பை கொடுப்பார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அவர் கொடுத்தாலும் அவர் கொடுக்காவிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நான் துக்கமாக இருந்தாலும் நான் ஆண்டவரை மட்டும்தான் ஆராதனை செய்வேன், வழிபடுவேன் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். இன்னைக்கு கண்களை மூடி கரங்களை குறித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் நம்ம ஆண்டவருக்கு முதன்மையான அந்த இடத்தை கொடுப்பதினாலே, அவரை முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு நம்ம அன்பு செய்வதனால், ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நான் தவறி போகின்ற பொழுது, நான் விழுகின்ற பொழுது, ஆண்டவரே நம் மன்னியும், என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விழுகின்ற பொழுது, இரக்கமுள்ள தேவன் நாம் இறக்கின்ற கடைசி நொடி பொழுது வழியிலும் நமக்கு இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக அழகாக திருப்பாடல் இப்படி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அடைக்கலும், நீங்க தான் என்னுடைய கேடையும், நீங்க தான் என்னோட வாழ்க்கையில எல்லாம்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு வாக்குறுதி கொடுக்காம விட்டுருவாரா? இன்னைக்கு திருப்பாடல் 18வது இறைவார் 18வது அதிகாரம் 40வது வசனம் எடுத்து வாசிச்சிருமா? அதை திருப்பாடல் 18வது அதிகாரம் 40வது இறைவார். மன்னிக்கவும், 50வது இறைவார். திருப்பாடல் 18 50வது இறைவார். Psalms 18 verse 50. இன்னைக்கு ஒருவேளை நம்ம, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு அரண், நீங்க தான் எனக்கு கேடையும், என் நெருக்கடியான நேரத்தில் நான் உம்மை நோக்கி தான் மன்றாடுகிறேன், மகிழ்ச்சியான நேரத்தில் நீங்க தான் எனக்கு எல்லாம்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது, இன்னைக்கு அழகாக நமக்கு ஆண்டவர் இந்த வாரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி திருப்பாடல் 18 50வது இறைவார்த்தை வாசிக்கும் சத்தமா. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். அன்புக்குரியவர்கள், நீங்கள் அரசரா அரசியா? நீங்களாம் அரசரா அடிமையா? நாமெல்லாம் அரசரா அடிமையா? என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எல்லாம், பேதுரு நம்முடைய முதல் திருத்தந்தை சொல்றார், நீங்கள் எல்லாம் அரச குருத்துவ திருக்கூட்டம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யார் யாரெல்லாம் கடவுளே நீங்க தான் அடைக்கலம், நீங்க தான் கேடயம், நீங்க தான் அரண், யார் யாரெல்லாம் சொல்றோமோ, ஆண்டவர் சொல்றாரு திருப்பாடல் 18 50வது வசனம், தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிக்கக்கூடியவர் அவரே. அப்ப இந்த வாரத்தில் அன்புக்குரியவர்களே, நாம முதன்மையான இடத்தை கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பாராத வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில, தொழில்ல, நீங்க சந்திக்கக்கூடிய சமூகத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அது அரசருக்கு மட்டும்தானா? இல்ல, வாசிப்போம். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பிரியமானவர்களே, அரசருக்கு மட்டுமல்ல, அவருடைய வழி மரபு
எல்லாருக்கும் அந்த பேரன்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அவர்தான். கண்களை மூடி கரங்களுக்கு வைத்து இந்த பிளெஸிங்ஸை இந்த வாரம் ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை நம்ம பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க வழி மரபினருக்கே அவர் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இரு கரங்களையும் அப்படியே மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, இந்த முதன்மையான கட்டளை என்னுடைய வெற்றியிலும் தோல்வியிலும், என்னுடைய துன்பத்திலும் இன்பத்திலும், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க தான் எனக்கு கேடயம், நீங்க தான் எனக்கு அரண், நீங்க தான் என்னுடைய வாழ்வில் எல்லாம். எனக்கு மட்டுமல்ல, என் வழிவினர் மரபினர் எல்லோருக்கும் ஆசீர்வாதி கொடுக்கிற தெய்வமே, பேரன்பு காட்டுகிற தெய்வமே, உமக்கு நன்றி. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வெற்றியை இந்த வாரத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் அனுபவிக்க தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் என்று தொடர்பிருக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் எல்லோருக்கும் வெற்றியை கொடுக்கிற, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார்.